அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடணும்னா முதல் சாட்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர் முதல்ல யாருக்கு சாட்சியாக காட்சி கொடுத்தாரோ அதான் முதல் சாட்சி. பாருங்கள், வாரத்தின் முதல் நாள் வந்து மகதலேன் மரியாள், அப்புறம் சின்ன யாக்கோபு யோசேப்பின் தாய் மரியாள், சலோமே இவங்கெல்லாம் வந்து நறுமண தைலம் பூசுறதுக்காக கல்லறைக்கு போகிறாங்க. அவங்க போகும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அவ்வளோ பெரிய கல்லை யார் புரட்டி போடுவா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய கல்லை யார் புரட்டுவான்ட்டு ஒரு மனக்கவலையோடு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கல் புரட்டப்பட்டு இருக்குது. உள்ளே இருக்கிற ஆண்டவரை காணும். 2 வானதூதர்கள் வந்து தலைமாட்டுக்கும் கால் மாட்டுக்கும் ஒரு 2 பேர் உட்காந்துட்டு, யாரை தேடுறீங்க? நாங்கள் ஆண்டவரை தேடுறோன்னா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னார் இல்லை, மரித்து 3ஆம் நாள் நான் உயிர் தெரிஞ்சுன்னு, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாக போகிறாருன்னு போய் உங்கள் சகோதரர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் பண்ணிடுவாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அதை அந்த ஏவாள் வந்து சர்ப்பத்துடைய வஞ்சித்ததுனால் அதை சாப்பிட்டுட்டு தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து அந்த அங்கே சாபம் வாங்கி மரணத்தை வாங்கிக்கிறாங்க. மரணத்தை வாங்கிட்டு அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அதே ஒரு தோட்டத்தாண்ட போய் ஒரு தோட்டத்தில் உள்ள கல்லறையில் அவங்க பார்க்கும்போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் அப்படின்ட்டு வானதூதர்கள் சொல்ல கேட்டு அங்கே அவங்க நித்திய ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஜீவன் உண்டு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மிகுந்த சந்தோஷப்பட்டு போகிறாங்க. இது வந்து 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 இதுலேயும் இருக்குங்க. இதில் யோவானில் பார்த்தீங்கன்னா மகதலேன் மரியாள் மட்டும் பார்த்தாங்க அப்படின்னு இருக்கும். மற்ற இது மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா கூட இருந்த பெண்களும் பார்த்தாங்கன்னு இருக்கும். பாருங்கள், அதே ஒரு தோட்டத்திலிருந்து அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்துட்டாரு அப்படின்றத முதல் காட்சி பெரிய சாட்சி. அதில் மகதலேன் மரியாள் அம்மா அவங்க வந்து ரொம்ப பெரிய சாட்சியாக இருந்தாங்க இல்லையா? அப்போது அந்த தோட்டத்தில் தொடங்கினது கட்சியில் தோட்டத்திலே வந்து முடிந்து அங்கே ஒரு புதிய ஜீவன் எப்படி ஆதாம் இழந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவராகிய 2வது ஆதாம் அந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தன்னையே கொடுத்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அனைவருக்கும் காட்சி கொடுத்தாரு. அதில் முதல் காட்சி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதில் யோவானில் அழகாக போட்டிருக்கோம். அந்த யோவானில் வந்து மகதலேன் மரியாள் வந்து அந்த கல்லறைக்கு முன்னாடி அழுத்துட்டு இருக்கதும், அப்போது வந்து ஆண்டவராகிய இயேசப்பா தோட்டக்காரனை போல் வந்து எதற்காக அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு கேட்கும்போது, என் ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் அவர் எங்கேயா வச்சுருந்தா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லும்போது, மரியே அப்படின்னு கூப்பிடும்போது ராபுனின்னு சொல்லி அவங்க காலாண்ட போய் விழுந்து அவங்கள தொட முயற்சி போய் என்னை தொடாத, நான் இன்னும் என் தந்தைக்கிட்ட போகலன்னு சொல்லி, நீ போய் உன் சகோதரர்களுக்கு சொல்லி அவங்க நான் அந்த மாதிரி உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க மிகுந்த சந்தோஷத்தோட மரித்த ஒருத்தர் உயிர் தெழுந்த எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தோடு போகிறாங்க. அப்போது ஜீவனை அந்த ஆதாம் இழந்த ஜீவன் ஆதாமும் ஏவாளும் அங்கே இழந்த அந்த ஜீவனை ஏசப்பா அங்கே வந்து அந்த ஜீவனை அவரே கொடுத்தாரு, அவரே பெற்றுக்கொண்டார். என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை 3ஆம் நாளில் எடுத்துக்கொண்டார். அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க ஓடி போய் சகோதரர்கள்கிட்ட சொல்கிறாங்க, 11 அப்போஸ்தலர்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கல. அப்போ அங்கேருந்து 2 பேர் ஓடி வராங்க, பேதுருவும் யோவானும் ஓடி வராங்க. ஆனால் யோவான் வந்து முதல்ல உள்ளே போகல, பேதுரு தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது அவர் துணியெல்லாம் தனியாக இருக்குது, அந்த தலையில் வச்சுருந்த துணி தனியாக வச்சுருக்கு. உள்ளே போய் அடுத்தது
யோவானும் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு கல்லறை திறந்து அவங்க திருப்பி போயிடுறாங்க. ஆனால் மதிலேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ ஏவாளை எப்படி வஞ்சித்தது அந்த சர்ப்பம், ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் உனக்கு ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார் இல்லையா? பாருங்கள், அந்த ஸ்திரீங்க மூலயமாவே இது பண்ணுறாரு. முதல்ல இயேசுவின் தாய் பசுத்தமான ஸ்திரீ, அவங்க மூலயமா ஆண்டவர் உருவாக்குனார். மகதலேன் மரியாள் வந்து 7 பேய் பிசாசு பிடிச்சிருந்தவங்க, அவங்ககிட்ட இருந்து விரட்டி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கண்டு ஆண்டவர் பின்னாடி போய் அவங்க மூலயமா ஆண்டவர் முதல் காட்சியை கொடுக்குறாரு. ஸோ முதல்ல அந்த எப்படி சர்ப்பம் வந்து ஸ்திரீயை பயன்படுத்தி ஆண்டவரை விட்டு அவங்கள விலக்கிச்சோ, அதே மாதிரி அதே ஸ்திரீகளை பயன்படுத்தி ஆண்டவர் அவங்களோட சேர்த்துக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், முதல் காட்சியை வந்து ஸ்திரீங்களுக்கு தான் கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? முதல் சாட்சி வந்து ஸ்திரீங்களுக்கு கொடுக்குறது. அப்போது நீங்கள் ஸ்திரீகள் வந்து நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் நல்ல விசுவாசமாக இருங்க. விசுவாசியான ஸ்திரீகள், ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்குள்ள இன்னும் விசுவாசமாக இருங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதிக நன்மை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களோட நடப்பார், பயணிப்பார். நீங்கள் ஸ்திரீகள் வந்து நீங்கள் தேவனோடு இன்னும் அதிகமாக எப்படி அவங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப தன்னை வருத்திக்குவாங்க, ரொம்ப அவங்களுடைய இது வெளியே கேட்காது. எதாக இருந்தாலும் ஒரு தாழ்மை இருக்கும், எதாக இருந்தாலும் ஒரு பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னொன்று, ஆண்டவர் இல்லாத வேறு எது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வேதம் கையில் நம்மக்கிட்ட இருக்குது, அதில் ஆண்டவர் இருக்கார். வேறு யாராவது வந்து ஏமாத்தினா கூட அவங்க ஏமாற மாட்டாங்க. மதிலேன் மரியாள் பாருங்கள், எடுத்துகிட்டு போய் அந்த வானதூதர் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அங்கேயே தேடுறாங்க. அவங்க தேடுறதை வச்சு ஆண்டவரே அங்கே காட்சி கொடுக்குறாரு. வானதூதர்கள் பொய்யா சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போயிட்டாருன்னு சொல்லியும் அவங்க வந்து அங்கே அழுது தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவரே அவங்க வந்து ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கும்போது, இது என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்கள், யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது மரியே அப்படின்னும்போது நான் தான் அப்படின்ற காட்டுறாரு. அப்போது அவர் உண்மையாக தேடும்போது, உண்மையாக நீங்கள் பற்றி கொள்ளும்போது, ஆண்டவர் வந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் ஸ்திரீகள் வந்து தயவுசெய்து ஆண்டவரோட பயணிங்க, ஆண்டவரை ஏற்றுக்குங்க. உங்களை எவ்வளோ தாழ்மையாக வச்சுக்க முடியுமோ தாழ்மையாக வச்சுங்க. அது விசுவாசிகளுக்கும் நம்மளுக்கும் எல்லாருக்கும் தான். இருந்தாலும் ஸ்திரீகளுக்குள்ள பேறு பெற்றவர்கள் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இயேசுவின் தாய் மரியா, அப்புறம் தான் இந்த மதிலேன் மரியா, இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எலிசபெத் அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தன்னை ரொம்ப தாழ்த்திக்கினவங்க. ஸோ நம்மளும் தாழ்த்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.